ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக கேக் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். கேக் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு பட்டர் தேவைப்படும், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், மைதா, இது எதுவுமே இல்லாமல் உண்மையிலேயே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இதை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, அப்படி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற அளவு எல்லாமே கொஞ்சம் குவான்டிட்டி தான். உங்களுக்கு குவான்டிட்டி வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே எல்லாத்தையுமே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இனிப்புக்கு ஜீனி சேர்க்கலாம். ஒரு 6 டீஸ்பூன் ஜீனியை வந்து பவுடர்லாம் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம மேக்ஸிமம் வந்து கேக் அப்படின்னாலே பவுடர் பண்ணி தான் செய்வோம். அப்படி இல்லாமல் இன்றைக்கி நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் மாவு வந்து கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். மைதாலாம் சேர்க்காமல் இதில் செய்யலாம். மைதாவில் செஞ்சாலும் நல்லா இருக்கும். ஆனால் கோதுமை மாவு வந்து ரொம்ப ஹெல்தி அப்படின்றதுனால நம்ம இன்னைக்கு இதில் செய்ய போகிறோம். ஒரு 8 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஸ்பூனில் வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அதே ஸ்பூனை லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ 8 டீஸ்பூன் வந்து சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பால் இருக்கு இல்லையா, காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதுனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூனில் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பட்டர் இருந்தது அப்படின்னா மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஏதாவது ஆயில் இருக்கு இல்லையா, சன்ஃப்ளவர் ஆயில், அது சேர்த்துக்கலாம். அது ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். ஆயிலும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதனுடைய ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா, இப்போ எசன்ஸ் ஏதாவது பிடிக்கும்னா நீங்கள் அதை ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் பிடிக்கும்னா, இன்றைக்கி நான் எசன்ஸ் எல்லாமே சேர்க்காம தான் செய்ய போகிறேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து விஸ்கு தேவை அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. நல்ல ஸ்பூனாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால 2 டீஸ்பூன் பால் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. நல்லா அதை வந்து ஸ்பூனாலேயே இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த நம்ம சேர்த்துருக்கிற ஜீனி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகும். இல்லைன்னா அங்கங்கே நெருன்னு இருக்கும். ஸோ நல்லா இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து 2ஆக டிவைட் பண்ண போகிறோம். நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இதை வந்து இன்னொரு பவுலில் வந்து பாதி இதை மாற்றி வச்சுக்கலாம். நம்ம கலருக்காக, கலர் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும், ஒரு ஃப்ளேவராக நல்லா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க. நான் ஃப்ளேவருக்காக எதுவுமே சேர்க்கலாம். இப்போ 2 வந்து 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஒரே மாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு அதை கலருக்காக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கொக்கோ பவுடர் இருந்தது அப்படின்னா அதை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை யூஸ்வலாக யார் வீட்லையும் கொக்கோ பவுடர் வந்து மேக்ஸிமம் இருக்காது. சில பேர் வீட்டில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஏதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். காஃபி ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை கூட 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் பாலும் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் இதையும் தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தனித்தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2ஐயும் ஒன்றா சேர்த்து நம்ம பவுலில் போட போகிறோம். மாற்றி மாற்றி செய்யும் பொழுது கலரும் அழகாக லைனாக வரும். பாருங்களேன், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை வந்து டைரெக்டாக இட்லி தட்டிலேயே செய்யலாங்க. இட்லி தட்டில் சில பேருக்கு வந்து ஹோல் இருக்கும் இல்லையா, அப்படி இருந்தது அப்படின்னா ஏதாவது குட்டி கிண்ணம் மாதிரி எடுத்துகிட்டு அதில் செய்யலாம். நீங்கள் கீழே வந்து எண்ணெய் மட்டும் நல்லா தடவிக்கங்க. அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் அதை அழகாக எடுத்துகிட்டு வரும். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம சேர்த்து வச்சு அந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அந்த மாவை வந்து ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஒரே மாதிரியே ஒரே பேட்டரி கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும் பொழுது கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் இப்போ ஒயிட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொக்கோ பவுடர் இல்லை காஃபி பவுடர் எதுனாலும் சரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிடுங்க. மறுபடியும் ஒயிட் கலர் சேருங்க. இப்படியே பிளாக்கையும் ஒயிட்டையும் மாற்றி மாற்றி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு டிசைனில் கிடைக்கும். இதை நீங்கள் இப்படியும் வைக்கலாம். இல்லை கீழே வந்து ஒயிட்டு மேலே வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் இருக்கும் இல்லையா, க்ரீம் மாதிரி, அந்த மாதிரி வைக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன் தான். ஆனால் இந்த ஷேப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் டிசைனோட. பாருங்களேன், இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டூத்பிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அழகாக ஒரு லைன் மட்டும் தான் போட போகிறோம். அது ஒரு பூ ஷேப்பில் சூப்பராக வருது பாருங்களேன். செஞ்சுட்டு லைட்டாக ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிக்கோங்க. இல்லைன்னா அந்த டிசைன் வந்து கரெக்டாக வராது. லைட்டாக தொடச்சிட்டு மறுபடியுமே அந்த சாக்லேட் கலர்லேருந்து அப்படியே இழுத்து விடுங்க. பார்க்குறதுக்கு என்னமோ டிசைன் உட்காந்து செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு செகண்ட் வேலை தான். அந்த டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே வந்து ஊற்றிட்டு, மாவெல்லாம் ஊற்றிட்டு அந்த கிண்ணத்தில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்களேன், டிசைன் எல்லாமே சூப்பராக வந்திருக்குது.
இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், டிசைன் இல்லை தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்படியேவும் விட்டலாம், அப்படியே ரவுண்டாக இருக்கும் பாருங்களேன். இன்னொன்று அப்படியே சாக்லேட்டையும் இதையும் மட்டும் அப்படியே மேலே கேக் மாதிரி ஊற்றி வச்சிருக்கிறேன். இதை இப்போ வந்து அடுப்பில் லோ ஃப்ளேம் இட்லி தட்டில் ஹோல்டர் இருந்ததுனால இந்த மாதிரி வச்சிருக்கிறேன். அடுப்பு இந்த இட்லி தட்டில் கீழே வந்து உப்பு சேர்க்கணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தண்ணி வைக்கலாமான்னு. தண்ணி வைக்கக்கூடாது, நைஸ் உப்பு இருக்கு இல்லையா அதுதான் வைக்கணும். வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. டூத்பிக் வச்சு நீங்கள் இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டவே கூடாது, அதுதான் பக்குவம். 20 நிமிஷம் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்களேன். பார்க்குறதுக்கே டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து எடுத்த உடனே மட்டும் ஹீட்டாக இருக்கும் பொழுதே நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒட்டிட்டு வரவே வராது. கொஞ்சம் ஆற விடுங்க. இல்லை சீக்கிரம் நீங்கள் அதை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அது மேலே இந்த கிண்ணத்தை வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்களேன் அவ்வளோ அழகாக கட் ஆகுது. உள்ளேயும் டிசைன்ஸ் பாருங்களேன், உள்ளே என்னமோ இறங்கி வேலை பார்த்த மாதிரி அவ்வளோ டிசைன்ஸ் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. இது வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கான வேலை 5 நிமிஷம் வேலை தான். மித்தபடி வந்து அடுப்பில் வைக்கிறது மட்டும்தான் வேலை. 5 நிமிஷம் வேலையில் சூப்பரான கேக் அவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கேக்கை செஞ்சு பார்த்துட்டு என்னோட மெயில் ஐடி இது உங்கள் சமையல், அதுக்கு வந்து உங்களோட பிக்சர், இந்த கேக்கோட பிக்சரை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காமல் சூப்பராக செஞ்சிட்டோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் கொடுங்க, உங்கள் கிட்ஸுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அங்கே வந்து பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.